இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று அநேக மக்கள் மனபாரத்தினால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மன கவலையினாலே அவர்கள் உடலுக்குள்ள இழைத்து போகிறது. மனக்கவலை இருக்கிற பொழுது தூக்கம் வருவதில்லை, தூக்கம் இல்லாதனால் உடல் இழைத்து போடுகிறது. பல பாக்கியம் உண்டாகிறார். அந்த மனக்கவலையை யாரிடம் சொல்வது என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மனக்கவலையை போக்குகிறவர் தான் அருமை ஆண்டவர். மனபாரங்கள், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கிற மனபாரங்கள், தன்னுடைய வாழ்க்கை குறித்து, எதிர்கால வாழ்க்கை குறித்து பாரங்கள், குடும்பத்தை எப்படி நடத்துவது, எதிர்கால வாழ்க்கை, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை என்று உள்ளத்திலே பாரத்தோடு கொண்டிருக்கிற பெற்றோர்கள் உண்டு. அதே போல பிள்ளைகளும் உண்டு. என் எதிர்கால வாழ்வு எப்படி அமையும் என்று எதிர்பார்க்கிற பிள்ளைகளும் உண்டு. யாற்றுக்கு பார்க்கிற பொழுது செய்கிற தொழில் செயல்பாடுகள் எப்படி இந்த மன பாரங்கள், பொருளாதார தேவைகள் பல நிலையிலே உள்ளத்திலே பாரத்தோடு கொண்டு இருக்கிற மக்கள் உண்டு. ஆண்டவர் இயேசு சொன்னார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, மன பாரத்தோடு கூட இருக்கிறவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் சொன்னார். அந்த ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து நாம் கொடுக்கிற பொழுது அது மாறிவிடும். உன் கவலையெல்லாம் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, உன்னை குறித்து அவருக்கு அக்கறை உண்டு என்று பேதுரு சொல்லுகிறார், திருப்பட சொல்லுகிறார். எனவே இந்த அருமையான வேலையிலே நம்முடைய மனிதனுடைய எல்லா கவலையும் ஒப்புக்கொடுக்கலாம். நம்மோடு கூட இணைந்து ஜெபிக்கிறவருடைய கவலையெல்லாம் ஒப்புக்கொடுக்கலாம். கேட்கிற பாடுகிற ஒவ்வொருவரும் அந்த கவலையை ஒப்புக்கொடுங்க. ஆண்டவர் மாற்றுவார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தர்மியான வேலைகளே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் இருக்கிறோம். பலவிதமான பாரங்களோடு, மன பாரங்களோடு, கவலைகளோடு, கண்ணீரோடு கூட இருக்கிறோம். ஆண்டவரே, இதற்கு எங்கே விடுதலை, யார் விடுதலை கொடுப்பார்கள், யார் இதற்கு பரிமாறம் செய்வார்கள் என்று ஆண்டவரை அலைந்து திரிகிற ஒவ்வொரு மக்களையும் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு நிம்மதி இல்லையே, சமாதானம் இல்லையே, அமைதி இல்லையே என்று ஆழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, தன்னுடைய குடும்பத்தை குறித்து மன பாரத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாதா, படித்து வேலை கிடைக்காதா என்று பல நிலையிலே கண்ணீரோடு கூட இருக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரி உமக்கு முன்பா நிறுத்துகிறோம். அப்பா, நீர் ஒருவரே விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறீர். அப்பா ஆண்டவரே, அவர்களை விடுதலை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, அந்த சுமைகள் எல்லாம் ஏற்று ஆண்டவரே உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறவராய் நீராய் இருக்கிறதுக்காக தோத்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, அநேக மக்கள் தன்னுடைய எதிர்கால வாழ்விலே, ஒவ்வொரு மக்களும் எதிர்கால வாழ்விலே நான் எப்படி இருப்பேன், எப்படி வாழ்வேன், எனக்கு எந்த வருமானமும் இல்லையே, என் குடும்பம் எப்படி இருக்கிறதே என்று வேதனையோடு கூட இருக்கிற மக்களை சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, நீர் மனது இறங்குவீராக. உம்மிடம் இல்லாதது ஒன்றுமில்லை, உம்மால் முடியாது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, அப்படியாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிற ஒவ்வொரு மீது மனது இறங்குவீராக. அவருடைய துக்கங்களெல்லாம் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து மனிதன் முகத்தை பார்க்கிறான், கடவுளை உள்ளத்தின் எண்ணங்களை நீர் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய மகளுடைய உள்ளத்தில் இருக்கிற கவலை, கண்ணீர், துக்கம், வேதனை அனைத்து நீர் அறிந்தவராய் இருக்கிறபடினாலே, நீர் எல்லாவற்றையும் அறிந்தவராய் இருக்கும். அவர் மீது மனது இறங்கி அந்த விடுதலை தருக வேண்டுமாய் ஒப்புக்கொடுத்து வைக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இன்று இப்பொழுது அதற்கு வழிகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, இனி வருகிற காலங்களிலே அவர்கள் ஆண்டவரே உம்முடைய மகிமையை கண்டு உணர்ந்து உமக்கு நன்றி கூறும்படி கிருபை பண்ணுவீராக. ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம்
சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். தாயின் வயிற்றில் தாங்கியவர் தலை நரைக்கும் வரை தாங்கிடுவார். தாயின் வயிற்றில் தாங்கியவர் தலை நரைக்கும் வரை தாங்கிடுவார். விடுதலை கொடுப்பவர் இயேசு வந்தோ, விடுதலை தருபவர் இயேசு வந்தோ. வியாதிகள் தீமைகள் வென்று விட்டோம், வியாதிகள் தீமை வென்று விட்டோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்து விடும். ஆய நாட்டை காப்பது போ ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆய நாட்டை காப்பது போ ஆண்டவர் நம்மை காக்கின்றார். பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு, பசும்புல் மேய்ச்சல் நமக்கு உண்டு. பயப்படாதே சிறு மந்தையே, பயப்படாதே சிறு மந்தையே. சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். சுமந்து காக்கும் இயேசுவிடம் சுமைகளை இறக்கி வைத்திடுவோம். ஆம், நம்முடைய எல்லா மன பாரங்களையும் அவரிடம் ஒப்புக்கொடுக்கலாம். அவரே நமக்கு விடுதலை அளிக்கிறவராக இருக்கிறார். எனவே தானே அவர் இருக்கரம் விரித்து நம்மை அழைக்கிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்று. அவரிடம் செல்வோம், நம்முடைய சுமைகளை இறக்கி வைப்போம், ஆசீர் பெறுவோம். ஆமீன்.